இந்த ஆண்டு தைப்பூசம் எப்ப வருது, அதற்கான நேரத்தை பத்தியும் நான் உங்களுக்கு சொல்றேன். 11/2/2025 செவ்வாய்க்கிழமை அன்று நமக்கு தைப்பூச திருநாள் அமைந்திருக்கிறது. 10/2/2025 மாலை 7:13 பூச நட்சத்திரம் ஆரம்பித்து 11/2/2025 மாலை 7:31 வரைக்கும் நமக்கு பூச நட்சத்திரம் அமைந்திருக்கிறது. ஆனா பௌர்ணமி என்னைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை நமக்கு 7:51 பிறகுதான் பௌர்ணமி நமக்கு ஆரம்பிக்குது. பௌர்ணமியும் பூசமும் காலையில இருந்து சேர்ந்தே கிடையாது. வெறும் பூச நட்சத்திரம் மட்டும்தான் இருக்கு. மாலை 7:30 மேலதான் நம்மளுக்கு இந்த பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வருகிறது. ஆக இந்த விரதத்தை இன்னைக்குதான் நம்ம இருக்கணுமா அப்படின்னா, எப்போதுமே ஒரு விரதத்துல சில விரதங்கள்ல நட்சத்திரமும் சில விரதங்கள்ல திதிகளும் நமக்கு பிரதானமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதுல தைப்பூசம் இந்த விரதத்திலேயே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது பூச நட்சத்திரம் தான். அதனால கோவில்கள்லையும் சரி வழிபாடுகளிலேயும் சரி பூச நட்சத்திரம் எப்ப இருக்கோ அப்ப அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது கணக்கு. அந்த வகையில 11ஆம் தேதியே செவ்வாய்க்கிழமை அன்றே நமக்கு பூச நட்சத்திரம் என்பது இணைந்து வருகிறது. இது ரெண்டும் சேர்ந்த நேரத்துல நம்ம வழிபாடு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆண்டு தைப்பூசம் எப்ப வருது, அதற்கான நேரத்தை பத்தியும் நான் உங்களுக்கு சொல்றேன். 11/2/2025 செவ்வாய்க்கிழமை அன்று நமக்கு தைப்பூச திருநாள் அமைந்திருக்கிறது. 10/2/2025 மாலை 7:13 பூச நட்சத்திரம் ஆரம்பித்து 11/2/2025 மாலை 7:31 வரைக்கும் நமக்கு பூச நட்சத்திரம் அமைந்திருக்கிறது. ஆனா பௌர்ணமி என்னைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை நமக்கு 7:51 பிறகுதான் பௌர்ணமி நமக்கு ஆரம்பிக்குது. பௌர்ணமியும் பூசமும் காலையில இருந்து சேர்ந்தே கிடையாது. வெறும் பூச நட்சத்திரம் மட்டும்தான் இருக்கு. மாலை 7:30 மேலதான் நம்மளுக்கு இந்த பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வருகிறது. ஆக இந்த விரதத்தை இன்னைக்குதான் நம்ம இருக்கணுமா அப்படின்னா, எப்போதுமே ஒரு விரதத்துல சில விரதங்கள்ல நட்சத்திரமும் சில விரதங்கள்ல திதிகளும் நமக்கு பிரதானமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதுல தைப்பூசம் இந்த விரதத்திலேயே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது பூச நட்சத்திரம் தான். அதனால கோவில்கள்லையும் சரி வழிபாடுகளிலேயும் சரி பூச நட்சத்திரம் எப்ப இருக்கோ அப்ப அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது கணக்கு. அந்த வகையில 11ஆம் தேதியே செவ்வாய்க்கிழமை அன்றே நமக்கு பூச நட்சத்திரம் என்பது இணைந்து வருகிறது. இது ரெண்டும் சேர்ந்த நேரத்துல நம்ம வழிபாடு பண்ணணும் அப்படி